Hello everyone, welcome to Aptitude Tricks by Deepika. இந்த சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டச் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். அது ரெண்டு எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ட்ரெயின்ஸ் எடுத்திருந்தேன். ட்ரெயின்ஸ்ல ஒரு 4-5 லெசன்ஸ் வரைக்கும் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அது பார்க்கலனாலும் பரவாயில்ல, இது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் நடத்துவேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல லெசன் 1, அதாவது டைப் 1 வந்து இன்னைக்கு பார்க்கலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन, a person crosses a 600 meter long street in 5 seconds. அதாவது ஒரு மனுஷன் 600 மீட்டர் தெருவை 5 செகண்ட்ல கடக்குறாரு அப்படின்னா what is the speed in kilometer per hour? நமக்கு என்ன தெரியும்? distance equal to speed into time. எப்படி ஞாபகம் வச்சுக்குவோம்? தோனி is equal to சச்சின் டெண்டுல்கர் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சோ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, டைம் கொடுத்திருக்காங்க, ஸ்பீடு கேக்குறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் பை டைம் is equal to ஸ்பீடா? அப்ப s is equal to டிஸ்டன்ஸ் என்ன? 600 divided by time 5 மீட்டர் செகண்ட். சோ இது மீட்டர் per செகண்ட்ல இருக்கு. சோ இங்க ப்ராப்ளம் இல்ல. அவங்க எதுல ஆன்சர் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் தி ஸ்பீட் இன் கிலோமீட்டர் per hour? சோ மீட்டர் per செகண்ட கிலோமீட்டர் per hour மாத்தணும்னா 18/5 ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிருக்கேன். சோ அப்ப கேன்சல் பண்ணா 1 times 120 24. சோ அப்ப ஸ்பீட் எப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா 5 5 25. சோ இந்த 600ல கேன்சல் பண்ணிக்கேன். சோ 24 into 18, 24 into 18 432 கிலோமீட்டர் per hour. சோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் தெரியும். சோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். டிஸ்டன்ஸ் 600 கொடுத்திருக்காங்க, டைம் வந்து 5 இன்டு கிலோமீட்டர் per hourல கேட்டிருக்கிறதுனால 18/5 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சால்வ் பண்ணா எனக்கு 432 கிடைக்கும். சோ இதுதான் என்னுடைய ரெக்வயர்ட் ஆன்சர். இதே மாதிரி ஒரு சிமிலர் சம் கம்பேரிட்டிவ்லி எடுக்கலாம். சோ இதே தான், டிஸ்டன்ஸ் வந்து 600 மீட்டர், ஆனா டைம் வந்து 5 மினிட்ஸ். சோ ஒன்னு மீட்டர் per செகண்டா இருக்கணும், இல்லனா கிலோமீட்டர் per hour தான் இருக்கணும். மினிட் அப்படின்றது வரக்கூடாது. மீட்டரா இருந்துச்சுன்னா செகண்டா தான் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இது செகண்ட்ஸா கன்வர்ட் பண்ணிரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த क्वेश्चन. டிஸ்டன்ஸ் பை டைம் is equal to speed. டிஸ்டன்ஸ் 600 divided by 5. 1 மினிட்டுக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட்ஸ். அப்ப 5 மினிட்டுக்கு கண்டுபிடிக்கணும்னா 5 into 60 is equal to s. சோ இது எதுல கேட்கணும்? கிலோமீட்டர் per hourல கேட்டிருக்காங்க. சோ அப்ப speed is equal to 600 divided by 5 into 60 into 18/5. கிளியரா? இதையும் கிலோமீட்டர் per hourல கேட்டிருக்காங்க அதனால. சோ 0 0 கேன்சல் ஆயிடும். 1 10 times 1 times 2. அகைன் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. சோ 18 into 2 36 divided by 5 கிலோமீட்டர் per hour. சோ இப்படியே வச்சுக்கோங்க, இல்ல பாயிண்ட்ல இருந்தாலும் பாயிண்ட்ல கன்வர்ட் பண்ணிடுங்க. சோ அதுதான் நம்மளுடைய ரெக்வயர்ட் ஆன்சர். இது நம்மளுடைய செகண்ட் சம். An aeroplane covers the certain distance at a speed of 240 km per hour in 5 hours. ஒரு ஃளைட் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 5 ஹார்ஸ்ல கிராஸ் பண்ணுது. அந்த ஃளைட்டோட ஸ்பீட் என்னவா இருக்குன்னா 240 km per hourல இருக்கு. சோ அதே டிஸ்டன்ஸ 1/2/3 ஹார்ல அது கிராஸ் பண்ணனும் அப்படின்னா அந்த ஃளைட்டோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு ஸ்பீட் இருக்கு, டைம் இருக்கு. சோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் என்னது? 240 இன்டு டைம் 5. கிலோமீட்டர் per hourல இருக்கு, ஹார்ல இருக்கு. சோ இதுல நமக்கு ப்ராப்ளமே இல்ல. சோ 240 இன்டு 5 வந்து 1200 கிலோமீட்டர். சோ அப்ப டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 1200 கிலோமீட்டர். அடுத்தது இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, டைம் இருக்கு, ஸ்பீட் வேணும். டிஸ்டன்ஸ் divided by time is equal to speed. So distance என்ன? 1200 divided by speed என்ன? 1/2/3. 1/2/3
கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 3 into 1 plus 2 divided by 3 5 by 3 5 by 3 so இது என்ன ஆயிடும் இங்க வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடும் 1200 into 3 divided by 5 cancel பண்ண அப்படினா 240 so அப்ப 240 into 3 720 speed is kilometer per hour ல தான் வரும் so இன்னொரு தடவை சொல்றேன் அதாவது ஒரு flight வந்து ஒரு குறிப்பிட்ட distance 240 km per hour ன்ற ஸ்பீட்ல வந்து கிராஸ் பண்றாங்க 5 ஹார்ஸ்ல என்ன கேக்குறாங்க அப்படினா சேம் டிஸ்டன்ஸ் 1/2/3 ஹார்ல கிராஸ் பண்ணனும் அப்படினா அந்த ஃளைட்டோட ஸ்பீட் என்ன அப்படினு கேக்குறாங்க நமக்கு என்ன தெரியும் distance is equal to speed into time distance is equal to speed 240 ன்னு கொடுத்திருக்காங்க time 5 இது kilometer per hour time hourல இருக்குறதால so no problem ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 1200 km தான் distance அப்படினா நான் கண்டுபிடிச்சேன் அடுத்து என்ன distance இருக்கு சேம் distance so இதோட distance தான் அதுக்கும் வரும் so same distance அப்படினும்போது 1200 வந்துரும் டைம் என்ன கொடுத்திருக்காங்க 1/2/3 cross multiply பண்ணா 3 ones are 3 3 plus 2 5 5/3 so 1200 divided by 5/3 so கீழ வந்து டிவிஷன்ல இருக்கறனால ரெசிப்ரோக்கலா மாறிடும் 1200 into 3 divided by 5 சால்வ் பண்ணோம் அப்படினா 720 km per hour so இதுதான் நம்மளுடைய required answer இது நம்மளுடைய நெக்ஸ்ட் சம் போன சம்மோட மாடல் தான் சோ இன்னொரு சம் சால்வ் பண்ணா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக an auto covers a certain distance at a speed of 120 km per hour in 7/2/2 hours ஒரு ஆட்டோ வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் 7/2/2 ஹார்ஸ்ல ரீச் பண்ணுது அந்த ஆட்டோவோட ஸ்பீட் வந்து 120 km per hour so to cover the same distance in 1 hour அதாவது அதே டிஸ்டன்ஸ் ஒரு மணி நேரத்துல அந்த ஆட்டோ கிராஸ் பண்ணனும் அப்படினா அந்த ஆட்டோவோட ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் என்னது distance equal to speed into time so distance கண்டுபிடிச்சலாம் distance equal to speed 120 into time so 7 2s are 14 14 plus 2 16/2 இது hour இது kilometer per hour so no problem அப்படியே பண்ணிடலாம் distance 120 into 8 960 km ஓகேவா சோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு அடுத்து எனக்கு என்ன வேணும் டிஸ்டன்ஸ் இருக்கு டைம் இருக்கு ஸ்பீட் வேணும் டிஸ்டன்ஸ் வந்து 960 km டைம் வந்து 1 hour ஓகேவா சோ அப்ப ஸ்பீட் வேணும் அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் சோ இந்த டைம் இங்க கீழ வந்துருச்சுனா டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் டிஸ்டன்ஸ் என்னது 960 டைம் 1 hour இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் so அப்ப ஸ்பீட் என்னது 960 km per hour இது டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால கிலோமீட்டர் ஸ்பீட்ன்றதுனால கிலோமீட்டர் per hour so இதுதான் நம்மளுடைய required answer